Hello everyone, welcome to Amma and Daughter channel. இந்த லாக்டவுனில் எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சாரி, இந்த சேனலில் கொஞ்ச நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை. பட் இனிமே உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் இதில் அப்லோட் ஆகும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் ஆர் ஆன் த வே, ஸோ ஸ்டே டியூன்ட். இன்றைக்கி நம்ம கேரளா சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஃபேவரட். இதை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, நான் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 12 பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, தேவையான அளவு கறிவேப்பிலை. கடைசியாக தேங்காய் எண்ணெயில் தாளித்து குருமாக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், சிறிதளவு தேங்காய், 4 to 5 கறிவேப்பிலை. மிளகை பொடி பண்ணி எடுக்கிறத விட நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க, அப்போ அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். குருமாக்கு தேவையான மசாலா: 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. குருமாக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்த டைல்யூட்டான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு 400 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனை 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முதல்ல நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறி ஒரு டிரான்ஸ்லூசன்ட் ஸ்டேஜ் வரும்போது நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, மிளகாய் 3ஐயும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து இந்த கடாயை மூடி வச்சு தக்காளியை நல்லா வேக விடணும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. குருமாக்கு தேவையான மசாலா எல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அதை வதக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வேக விடணும். எடையே கண்டிப்பாக சிக்கனை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆயில் அண்ட் வாட்டர் செப்பரேட் ஆகி வந்திருக்கும். அந்த டைமில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முதல்ல டைல்யூட்டட் கோகோனட் மில்க், அதாவது முதல் பால் எடுத்ததுக்கப்புறமா அந்த கோகோனட்டில் திருப்பியும் சுடு தண்ணி விட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிற டைல்யூட்டட் கோகோனட் மில்கை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை குக் பண்ண விட்டுருங்க. அப்படியே குருமா நல்லா கெட்டியாகி வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண திக்கான கோகோனட் மில்கை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போது ஃபைனலாக ஒரு கடாயில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, தேங்காய், மிளகாய், கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து அப்படியே குருமாக்குள்ளே ஆட் பண்ணிடுங்க. இப்போ க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பெப்பரை முதல்ல ஆட் பண்ணிவிட்டு இப்போ தாளித்து எடுத்துருக்கிற எல்லாத்தையும் குருமாக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸி, அதே நேரத்தில் ரொம்ப யம்மியான கேரளா சிக்கன் குருமா ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் வாங்குகிற கேரளா சிக்கன் குருமா மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் அம்மா அண்ட் டாட்டர்.